ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரிட்டர்ன் வந்து பஹ்ரைன் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது கூட ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் பிஃபோர் டே வந்து ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 2:30 ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து ரீச் ஆக முடியும். 6 o'clock வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. இந்த வாட்டி வந்து கல்ஃப் ஏரில் தான் வந்திருந்தோம். டைரக்ட் ஃப்ளைட் வந்து பஹ்ரைனுக்கு அது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்துடலான்னு பார்த்தா வந்து ரெயின் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெயின். அதனால 1 hour வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 ஹவருக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து பஹ்ரைனும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து ரீச் ஆகிட்டோம். பஹ்ரைன் வந்து இறங்கினோன்னே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க 2 பேருக்குமே செம்ம ஜாலி. ரிட்டன் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. சின்ன பிள்ளைக்கு அது தெரியாது, பெரிய பையன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் லக்கேஜ்லாம் பார்த்தோம், பெல்ட்டில் எல்லாமே வந்திருந்தது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு சட்டுன்னு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப செக்கிங்லாம் வந்து கிடையாது. அதில் சீக்கிரமே வந்துட்டு நாங்கள் வந்து எக்ஸைட் ஆகிட்டோம். அண்ட் தென் வந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்திருக்கு, எதுவும் டேமேஜ் ஆகிருக்குமா, ஏன்னா கிளாஸ் டாப் மேலே ஃபுல்லாகவே. அதனால வந்துட்டு வந்தோடனே அதை பார்த்ததும் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்பவே சேஃபாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலி இந்த காட்டன் வந்து நம்ம வாங்கும் போதே கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேக்கேஜ் தான். இதை வந்து செப்பரேட்டாக வைக்க முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. கண்டிப்பாக இது மேலே ஒரு 100 லக்கேஜ் கூட மேலே போடுவாங்க. அதனால் என்ன ஆகிடும்னு சொன்னால் கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டனுக்குள்ளே வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸை இறக்கி அது மேலே வந்து திங்ஸ் வச்சு கவர் பண்ணிடணும். அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுமே ஆகலை. ரொம்பவே நான் சேஃபாகவே வந்துருந்துச்சு. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. மேலே ஃபுல்லாகவே கிளாஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் தெரிச்சாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன பிராண்ட் வந்து இண்டக்ஷன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து இண்டக்ஷன் நாலேஜ்லாம் இல்லை, ப்ரெஸ்டீஜ் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் வந்து வாங்கியிருந்தோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சலாம். இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் வந்தோடனே. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக வந்திருக்கிறது எல்லாமே பிரித்து பார்த்தாச்சு. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் பீனா ஜாடி வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் திங்ஸ் வந்து நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்படின்னா கல்ஃபில் வந்து பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து நிறையவே கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு 100 kg மேலே திங்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக வந்திருந்தது. என்னடா எந்த பாக்ஸ் திறந்தாலும் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா பேம்பஸாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து அமேசானில் வந்து அங்கேயே பேம்பஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 10-15 கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வர்றதுனால அப்படியே ஒரு 2 பேக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்பவே சேஃபாக இருக்கும் நம்ம வந்து மேலே இந்த மாதிரி கவர் பண்ணும்போது. ஸோ நிறையா பாத்திரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இண்டக்ஷன் வாங்குறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில்வர் வந்து எஸ்எஸ் வந்து 2மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து எஸ்எஸ் வந்து இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம் என்னென்ன இங்கே கிடைக்காதோ அது மட்டும்தான் நான் வந்து மோஸ்ட்லி வாங்கிட்டு வருவேன். கிடைக்கிற ஐட்டம் வாங்கிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணுங்கிறது தேவையில்லாதது. அதனால் எந்த ஜாமான்லாம் இங்கே வந்து கிடைக்காதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். 2வது என்னென்னா, எது வந்து ரொம்ப கம்மியாக விலையாக இருக்கும் நம்ம ஊரில், இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன். எப்போ வந்து வெக்கேஷன் வந்தாலும் நம்ம வந்து மல்லி மிளகாய் அழைச்சிட்டு வர்றது வழக்கம். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி மீஷோவில் நிறையா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நான் தனியாக அந்த ஹால் வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஓவரால் மட்டும் காட்டுறேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே நிறையாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் வத்தல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் புளி எல்லாமே கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிறைய ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, தேவையானது மட்டும் எடுத்துருந்தேன். புளி மட்டுமே ஒரு நாங்கள் வந்து மொத்தம் 4 பேர், 2 குழந்தைங்க தானே, 2 பேர் பெரியவங்க. அதனால் வந்து ஒரு 3 கிலோ புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 10 மந்த்துக்கு மேலேயே வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய புளி சேர்க்க போகிறதில்ல, புளியோட அளவு பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த கிராமத்து புளி வந்து எங்கள் ஊர் வந்து சந்துப்பேட்டையில் விற்கும்.
அதை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். போன வருஷமும் இதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷமும் நான் வந்து அதே தாத்தா கிட்ட தான் வாங்கினேன். ஒரு தாத்தா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். இந்த வருஷமும் அவர்கிட்ட தான் வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸும் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அங்கே இருந்தது கல்யாணத்தில் யூஸ் பண்ணது அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இந்த வாட்டி வந்து சிஸ்டர் மேரேஜில் வந்து நிறையா கிளாத்து இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த saree கவர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டஸ்ட்டெல்லாம் படியாமல் கபோர்ட்லேயே வச்சாலுமே டஸ்ட்டு வருது இல்லையா, இது மாதிரி வைக்கும்போது சுத்தமாக வந்து டஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது இல்லையா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சுருவேன். ஈவன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கபோர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு ரொம்பவே வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த கவர் தான் நான் போன வாட்டி வாங்கினேன். இதுவும் வந்து மேரேஜுக்காக வாங்கினது. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து அப்படி ஓவரால் ஒரு வியூ தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் நிறையாவே வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைமில் நான் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப இருந்தது. இன்னுமே வந்து ஒரு 15-20 கேஜஸ் எனக்கு ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இன்னும் வாங்கிட்டு வரலாம், நிறைய வாங்கிட்டு வரலாம். பட் எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். கவுண்டர் டாப் ரேக்கு. இது வந்து எனக்கு ஒரு ஆசை, இது ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இந்த மாதிரி ஒரு ரேக் இருக்கும். ஸோ நம்மளும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டோரில் கீழே வந்து கேப் இருக்கும்ல, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் பார்த்திங்க இல்லையா, அது வந்து ஸ்டிக்கர் வால், இது ஐ மீன் டைல் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து இது பண்ணலாம். அதெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ளெல்லாம் என்னென்ன வைக்கணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நிலக்கடலை இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இந்த பிளேட்ஸ், டிஃபன் பிளேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இட்லி குக்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனுக்கான ஐட்டம்ஸ். இந்த இடியாப்பம் வந்து நாகூரில் வாங்கியிருந்தோம். அங்கே தான் வந்து நல்லாயிருக்கும், அதனால் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த ஜாடி எல்லாமே எங்கள் ஊர்லேயே நான் வந்து வாங்கிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாடி இருந்துச்சு. சரி 2-3 ஜாடி எடுத்து வந்தேன். ஒருவேளை எனக்கு உடஞ்சிடுதோ அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நான் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால உடையவே இல்லை. இது எல்லாமே மீஷோவில் போட்ட ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டீஸ் இதெல்லாம் வந்து வெளியில் நாங்கள் லோக்கல் ஷாப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெட் கவர்ஸ் இது எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே தேவையான அந்த காட்டன் துணி எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கும் நல்லா, அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் மசாலா ஐட்டம், அப்புறம் வெல்லம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து வத்தல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வத்தல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். முறுக்கு வத்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பாதாம் பிசின், சப்ஜா விதை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த புட்டு பொடி இங்கே நிறையவே கிடைக்கும். பட் அங்கே வாங்கினது இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீஷோவில் வாங்கின அந்த தொட்டி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த திங்ஸ் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் காருக்கு கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஊரில் இருந்தது. அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போவே பெருபடையாக சொல்லுவாங்க. இந்த வத்தல் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அரிசி அப்பளம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா மீஷோ அன்பாக்சிங் வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.